ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவார், அதுக்கப்புறம் களி தின்னுட்டு போயிட்டே இருப்பார். இப்போ வரைக்கும் தண்டனைங்கிறது ரிட்டையர்மெண்ட் பிளான். வீட்டில் இருந்தால் சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து உடம்பு கெட்டு போயிடுது. ஜெயிலில் அனுப்பிச்சா குறைஞ்சபட்சம் ஷாப்பிங்கில் வாங்கிட்டு வந்தால் தானே சாப்பிட முடியும், இல்லைனா சுகர் கிடைக்காது இல்லையா? அங்கே உட்காந்துட்டு இந்த பிக் பாஸ் படத்தில் விக்ரம் உள்ளே போயிட்டு குண்டா போயிட்டு வெளியே வந்தான் பாருங்க, அந்த மாதிரி இவனுங்க போயிட்டு வருவானுங்க. இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு தானே சொல்கிறாங்க, அதை செய்ய மாட்டேங்கிறானே. 60 வருஷமா அண்ணாதுரை சொன்ன பொய் என்ன? ஆட்டுக்கு தாடி தான் ஆளுநர்னு ஒரு பொய்யை சொன்னார். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இல்லைங்க, நாட்டுக்கு நாடே அவர் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. கரெக்டா? 60 வருடமா நம்ம எல்லாருக்கும் பொய் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு போஸ்ட்மேனு, நாங்கள் லெட்டர் கொடுப்போம், அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். விட்டா சைக்கிளில் போய் காக்கி தொப்பியை போட்டுக்கிட்டு ட்ரிங் ட்ரிங்னு பெல் அடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குற போஸ்ட்மேனுங்கிற அளவுக்கு கேவலமாக பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு மீறி ஒரு பதவி இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க. இவங்க போய் என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள் கிட்ட போய் கதை விடலாம், மத்திய அரசு வஞ்சிக்கிறது தண்டிக்கிறது, நாளைக்கு நம்ம சீட்டை குறைச்சிரும் அப்படின்னு எல்லாம் பொய்ய சொல்லலாம். ஆளுநர் சொல்ல முடியுமா? நாளைக்கு நீதிமன்றம் கேட்காதா? அப்ப ஆளுநர் உரைங்கிறது நான் எழுதி கொடுக்கறது நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னா துரைமுருகன்ட்ட கொடுத்தா நல்ல ஏற்ற இறக்கத்தோட படிப்பாரு. நல்லா இந்த விக்ரம் மாதிரி கொஞ்சம் டியூன் எல்லாம் போட்டு படிப்பாரு. துரைமுருகனுக்கு அது நல்லா தெரியுமா? வேற எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது. அவரை விட்டே படிக்க சொல்லாம. கூட்டணி ஆட்சி வந்தால் தான் நல்லது நடக்கும், வேற வாய்ப்பு இல்லை. இந்த சாக்கடை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. அவரை பேச விட்டுருந்தா, ஆளுநரை பேச விட்டுருந்தா அவர் தமிழ்ல பேசியிருப்பாரு. அவன் ஜெட்டி பனியனோட கிளம்பி போயிருப்பான். அவர் அந்த முயற்சியை ஒழுங்கா எடுத்தாரு. ஆனா அதுக்காக பொய் சொல்ல சொன்னா எந்த மொழியிலையும் சொல்ல முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பெரும் பரபரப்புக்கு மத்தியில் சட்டசபை கூடின சில நிமிடங்களிலேயே ஆளுநர் ரவி அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார். ஸோ அவர் வெளியேறிய பிறகு ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அமைச்சர் ரகுபதி அவர் விஷயத்தை பதிவு பண்ணுறாரு, என்ன நடந்தது அப்படின்ட்டு. இந்த ரெண்டு அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம். திமுக இப்போ இருக்கக்கூடிய திட்டமிட்டு நடந்து வைக்கணும். ஆளுநர் மாளிகை ஏற்கனவே ஒரு அறிக்கையை ரெடியாக தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆளுநர் திட்டமிட்டே செயல்பட்டார் அப்படி சொல்கிறீங்களா? இல்லைங்க, இப்போது இந்த இடத்துல போனால் இது விபத்து பகுதி அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பான். அதுக்காக எல்லாரும் நீ கீழே இறங்கிட்டு 4 டயரில் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு மாலையை வச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறதில்ல. விபத்து பகுதின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக போவாங்க. இவ்வளோதானே நடக்கும், வேறு ஏதாவது நடக்குமா? இது போனால் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, சில்லறத்தனமாக தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. 60 வருஷமாக அண்ணாதுரை சொன்ன பொய் என்ன? ஆட்டுக்கு தாடி தான் ஆளுநர்னு ஒரு பொய்யை சொன்னார். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இல்லைங்க, நாட்டுக்கு நாடே அவர் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. கரெக்டாக? 60 வருடமாக நம்ம எல்லாருக்கும் பொய் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு போஸ்ட்மேனு, நாங்கள் லெட்டர் கொடுப்போம், அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். விட்டா சைக்கிளில் போய் காக்கி தொப்பியை போட்டுக்கிட்டு ட்ரிங் ட்ரிங்னு பெல் அடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குற போஸ்ட்மேனுங்கிற அளவுக்கு கேவலமாக பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு மீறி ஒரு பதவி இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினச்சாங்க. அம்பேத்கர் சொன்னதை மறுதளித்தாங்க. அம்பேத்கர் கவர்னருக்கு தான் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை கொடுத்துருக்காரு. கவர்னர் யார்? ஜனாதிபதியுடைய நியமன அதிகாரி. அப்போது நியமன அதிகாரின்னா இப்போ ஒரு டிஜி இருக்கார். டிஜி ஒரு 4 மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க போகிறது இல்லைன்னா அங்கே ஒருத்தர் நிற்க வைக்கிறாருன்னா அவருக்கான டிஜி பவர் அங்கே கொடுத்துட்டு தானே நிற்க வைக்கிறாங்க. அப்படி தானே வர்றாங்க. நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா ஜனாதிபதி யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது நீயாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். உன்னை தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ மக்கள், நீ எம்எல்ஏவோ எம்பியோ, அதை தேர்ந்தெடுத்தது ஜனாதிபதிங்கிற உயர் பதவி. அவங்க நியமித்தால் கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எதையாவது ஒரு பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் இப்படி தான் முட்டாள்தனம் பண்ணாங்க. தேவையில்லாத ஒரு விஷயம். அங்கே எந்த இஸ்லாத்த சகோதரர்களும் இந்த விஷயத்தை பற்றி கேட்கல. நான் தான் காப்பாளன்னு சொல்லி ஒன்று தேவையில்லாமல் பண்ணி 100 பேர் போய் இம்பீச்மெண்ட் வழக்க ஒரு ஜட்ஜு மேலே 100 கோடி 130 கோடி ஒருத்தன் வீட்டில் இருந்தது, ஒரு நீதிபதி வீட்டில் இருந்தது. அதை பற்றி எந்த கவலையும் படலை, அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் கொண்டு வரல. அதுக்கு இம்பீச்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு பேசவே இல்லை. ஏன்னா இவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா டெல்லிக்கு பலமுறை, பேசலை. ஆனால் இந்த இடத்துல அவரை பற்றி புத்தகங்கள் அசிங்கமாக எழுதுறது, கேவலமாக எழுதுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஸோ இது தெரியும், இது விபத்து பகுதி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஆளுநர் உரை ஏற்கனவே இவர்கிட்ட கொடுக்கப்பட்டது தானே, அதை பார்க்குறாங்க. அதில் என்னென்ன பொய்கள் இருக்குது? 12 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு சொன்னால் இவங்க சொல்லிட்டு போகலாம்,
இவங்க போய் என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள்கிட்ட போய் கதை விடலாம், மத்திய அரசு வஞ்சிக்கிறது தண்டிக்கிறது, நாளைக்கு நம்ம சீட்டை குறைச்சிரும் அப்படின்றெல்லாம் பொய்ய சொல்லலாம். ஆளுநர் சொல்ல முடியுமா? நாளைக்கு நீதிமன்றம் கேட்காதா? அப்போ ஆளுநர் உரைங்கிறது நான் எழுதி கொடுக்கறது நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னால் துரைமுருகன்ட்டு கொடுத்தா நல்ல ஏற்ற இறக்கத்தோடு படிப்பார். நல்லா இந்த விக்கில்ஸ் விக்ரம் மாதிரி கொஞ்சம் டியூனெல்லாம் போட்டு படிப்பார். துரைமுருகனுக்கு அது நல்லா தெரியுமா? வேறு எந்த வேலையும் ஒழுங்காக தெரியாது. அவரை விட்டே படிக்க சொல்லாமே. அப்போ ஆளுநர் தான் படிக்கணும்னு இருக்குது. சொல்லப்போனால் ஆளுநர் தமிழில் உரையை வாசித்திருப்பார். நான் போன முறையே தெளிவாக சொன்னேன். அடுத்த வருஷம் அதிர்ச்சி நல்ல சந்தோஷத்தை பாருங்க, ஆளுநர் தமிழில் உரையை படிப்பார்னு சொன்னேன். அது எங்கேயாவது பயிற்சி எடுக்கிறது இல்லைங்க, முயற்சியை ஒழுங்காக எடுத்தார், ஆர்வத்தோடு வந்தார், தமிழில் பேசுகின்ற வேலையை அவர் செய்தார். ஏன்னா அந்த மொழியை அவர் மதித்தார். இவங்கள மாதிரி கிடையாது, அல்ல கைகளெல்லாம் விட்டு இந்தியில் பேச சொல்லி எங்கேயாவது போய் காலில் கீழே விழுந்து தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கொள்கிற விஷயம் இல்லை. மொழியை அதன் அறிவியல் பின்னணிக்காக அதனுடைய ஆர்வத்தோடு அவர் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணார். ஆளுநர் அவர் படிச்சிருப்பார். தமிழில் படிச்சிருந்தா இவங்க நிலைமை கந்தலாக இருந்திருக்கும், கேவலமாக இருந்திருக்கும். அதுக்காக மைக் ஆஃப் பண்ணுறது, விட்டு எடுக்கிறது, இவர் பேச விடாமே தடுத்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறது, இந்த சில்லறைத்தனெல்லாம் யார் பண்ணுவாங்க? திமுகவை விட்டா. அப்போ அதை எதிர்பார்க்க மாட்டேன்னா அந்த ஆளுநர் உரையில் நிறைய தவறுகள் இருக்குது. நீங்கள் இப்போது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? இது உருப்படாதுங்க, காலையில் 8 மணிக்கு தாங்க எந்திரிக்கும், அது கூட நீங்களே எழுப்பி விட்டால் தாங்க எந்திரிக்கும், 4 பக்கெட் தண்ணி ஊற்றினா தான் எந்திரிக்கும், சமைச்சா வாயில் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பெண்ணு அப்படி இருந்தாலுமே அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல பொண்ணுங்க, ட்ரெஸ் பண்ணால் ரொம்ப இதுவாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, உள்ளது எதுவோ அதை மட்டும் சொல்லி அல்லதை மறைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு அரசு அதனுடைய அறிவிக்கையிலே விடுமா? எங்கள் முதலமைச்சருக்கு குறளே படிக்க தெரியாது, திருக்குறள்னா என்னன்னு கூட தெரியாது, 5000 - 2500 என்னன்னு கேட்டால் தெரியாது, அப்படியே சொல்லுவாங்க ஆளுநர் அறிவிக்கையில். நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் மறைச்சிருங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உள்ளதை சொல்லணுமா வேண்டாமா? முதலீடுகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுதா? சொல்லிட்டா வேலை முடிஞ்சுதா? 12 லட்சம் கோடி வந்ததுன்னு சொன்னால் அது எப்படி ஆளுநர் சொல்லுவார்? நல்லா படிச்சிருக்கியாப்பான்னு கேட்டால் நல்லா படிச்சிருக்கேன்னு சொன்னால் தப்பு கிடையாது. 30 மார்க் வாங்குறதுக்கும் படிக்கணும், 100 மார்க் வாங்குறதுக்கும் படிக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. 80 மார்க் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு உங்கள் பேப்பரை திருத்துற வாத்தியார் மேலே தானே சந்தேகம் வரும். நீங்கள் 25 மார்க் வாங்கினா அது எப்படி நான் பண்ணுவேன்? ஒரு ஆளுநர் உரை என்று சொன்னால் அதில் உண்மை இருக்கணும்னு அவர் சொல்கிறார். இதுவே நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி வெளியேறினால் பாஜக இதை ஏற்குமா அப்படின்னு திமுக வட்டாரங்கள் இது ஒரு விஷயத்தை தப்பாக எடுத்துக்காதீங்க. என் வீட்டு பொண்ணு ஓடி போச்சுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிற பத்தினி எதுக்கு ஓடி போகணும் டிரைவரோட? இல்லை, பாஜக இதை திட்டமிட்டே செய்கிறது, ஆளுநரை வெளியேற்ற பாஜக. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ உருப்படாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்க, ஆளுநர் இப்படி சொல்கிறாரு. நான் நல்லாட்சி நடத்தி 3 முறை ஜெயிச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்காந்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு முறையாவது எம்ஜிஆர் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஒரு முறையாவது திமுக சட்டசபையில் வந்திருக்கா? நான் 3 முறை வந்திருக்கேன். இங்கே மட்டுமா 3 முறை வந்திருக்கேன்? குஜராத்தில் வந்திருக்கேன், மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கேன். ஏன்னா நான் நல்ல ஆட்சி கொடுக்குறேன், காட்டாட்சியை நடத்துகிறேன். உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்தது? குண்டா ராஜ்யமாக இருந்தது. அதை இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக எப்படி கொண்டு வரோம்? 9-10 வருஷத்துக்குள்ளே தானே கொண்டு வந்தோம். ஓம்பிட்டு பொண்ணு ஓடி போச்சுங்கிறதுக்காக ஊரில் இருக்கிற பொண்ணெல்லாம் ஓடி போகுமா? உங்களுக்கு கவர்னர் எதிர்ப்பு தெரிவிச்சாருங்கிறதுக்காக ஜனாதிபதி வெளியேறுவாரா? ஏன்னா அவ்வளோ கேவலமான ஆட்சியாக நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும்தானே இந்த கேவலங்கள்லாம் இருக்குது, பொய் சொல்கிறதும் ஏமாத்துறதும். அதுக்காக அவங்ககிட்டையும் சொல்லிடுறதா? இப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு பாகிஸ்தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, என் நாடு மட்டும்தான் தீவிரவாதம்னு நினைக்காதீங்க, உங்கள் நாடும் தீவிரவாதம் அப்படின்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அந்த நாட்டில் கேவலங்கள் தான் நடக்குது, தீவிரவாதம் தான் ஓடுது. ஏன்னா இராணுவ ஆட்சி நடக்குது, மக்கள் நல்ல மக்கள், இராணுவ ஆட்சி நடக்குது, அங்கே தீவிரவாதிகள் தான் உருவாவாங்க. இங்கே நல்ல ஆட்சி நடக்குது, பட்டதாரிகள் உருவாவாங்க. உடனே இப்போ இப்படி தூக்கி போட்டுறதா? ஜனாதிபதி வெளியேறினால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறதா? நீதிமன்றம் சொல்லிச்சில்ல, நீதிமன்றம் வில்சன் போட்ட வழக்கில் இந்த மாதிரி 30 நாளில் ஜனாதிபதி பதில் சொல்லணும், 40 நாளில் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சில்ல. பிஜேபி நினச்சிருந்தா பாராளுமன்றத்தில் பெரிய கூக்குரல் ஏற்படுத்த முடியாதா? தெருவாக போய் இந்த நீதிமன்றம் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்க முடியாதா? அப்படியா சொல்லிச்சு? 14 கேள்விகளை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு, ஐயா அதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொன்னாங்க. அதுதானே நாகரிகம். ஒரு நீதிபதியை, ஒரு நீதிமன்றத்தை, எங்கள் சோ ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவார். ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு ரைடு நடக்குது, அங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பர்மிட் இல்லாமல் தண்ணி அடித்தாலே தூக்கி உள்ளே போட்டுடலாம் யாராக இருந்தாலும். நான் ரைடு நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. நடத்துங்க, அதனால் என்ன? இல்லை, அங்கே ஒரு ஜட்ஜி உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணணும்?
அப்போது அந்த ராஜாஜி சொன்னாராம்மா, நீதிபதி கிட்ட முதலமைச்சர் உடனே உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள், அவர் எந்திரிச்சு வருவார், நீங்கள் ரைடை நடத்திடுங்க. நீதிபதி வெளில வந்தார், ராஜாஜி கிட்ட என்னங்க என்னாச்சுன்னு கேட்டார். இந்த முறை ஒரே ஒரு முறை உங்களை மன்னிக்கிறேன், அடுத்த முறை நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ரைடு நடத்தும்போது நான் தடுக்க மாட்டேன். ஏன் அந்த நீதிபதிங்கிற ராமசாமி, குமாரசாமி, முத்துசாமியா முக்கியம், அல்லது ஸ்டீஃபன், ஜேம்ஸு, இஸ்மாயிலா முக்கியம்? இல்லை, அந்த பதவிக்கான மரியாதையை கொடுக்கணும். அப்படி வாழ்ந்த ஒரு சமூகத்தில் கேடுகட்ட ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு தொடர்ந்து ஆளுநர் அதை அங்கீகரிக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிரணாப் முகர்ஜி வந்தார், ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி ஒரு அறிவிக்கை எழுதி கொடுத்த போது, நூற்றாண்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எழுதி கொடுத்த போது, அதில் அவர் சில ஆட்சேபனையான விஷயங்களை அவர் படிக்க மாட்டேன்ட்டார். அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டும், அதற்கு தான் நீங்கள் வருகிறீர்கள்னு சொன்னாரா? சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? மாற்றி கேட்கட்டமா? வேந்தர் பிரச்சனையில் தான் இத்தனையும் வந்தது. வேந்தராக முதலமைச்சர் அமையக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நெஞ்சுக்கு நீதி 5ஆம் பாகம் 4ஆம் பாகம் 512வது பக்கத்தில் கருணாநிதி ஐயா எழுதியிருக்காரா இல்லையா? அப்புறம் நீ என்ன இதுக்கு போய் 10 மசோதா கொடுத்து வேந்தர் ஆகணும், துணை வேந்தரை நான் நியமிக்கணும்னு சொன்னேன். அப்போ கருணாநிதி ஐயா சொல்கிறதே நீங்கள் மறுதளிக்கிறீங்களா? இப்படியா மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது? அவர் உண்மையை சொல்லட்டுமா, இன்னைக்கு அந்த அறிவிக்கையை தமிழில் படிச்சிருப்பாரு. தமிழில் படிச்சிருந்தா என்ன தெரியுமா பிரச்சனை உங்களுக்கு? இப்போ ஆங்கிலத்தில் படித்தா சபாநாயகர் படித்ததை தான் நாங்கள் கொடுப்போன்ட்டு போயிடலாம். சபாநாயகர் என்ன ராயபுரத்தில் ஏகப்பட்ட களிம வளம்லாம் திருடுறாங்க அப்படின்னு நான் படிக்க போகிறாரு? அவர் சொல்லுவார், அவர் தொகுதியில் தெரியும் இல்லையா என்ன நடக்குதுன்னு, அதெல்லாம் சொல்லுவாரா? இவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதே படிச்சிருவார். இப்போ இவர் தமிழில் படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சபாநாயகர் படிக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இல்லை, ஆளுநர் ஒரு அறிக்கையை அவர் தனிப்பட்ட முறையில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த பாருங்க, ஆளுநர் ஒரு விஷயத்துல கூட இங்க தமிழக ஆளுநர் நல்ல விஷயம் கூட இந்த 5 ஆண்டுல எதுவும் செய்யலையா? நான் திரும்பவும் சொல்றேன், தற்கொலையின் தலைநகரமா தமிழ்நாடு மாறிடுச்சு, கல்வியில பின்தங்கி 20,000 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. 20,000 அவர் ஒரு நாளைக்கு 65 பேருன்னு சொல்றாரு. நீங்கள் மறுதளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அன்றைக்கி ஒருத்தன் துப்பாக்கி என்னது பெட்ரோல் குண்டு போடுறதுக்கு ஒருத்தன் வந்தான்ல, அப்போ டிஜி ஐஜி எல்லாரும் உட்காந்துட்டு ஏதோ ஐபிஎல் மேட்ச் பார்க்குற மாதிரி இதோ வருகிறான், இங்கே நிற்கிறான், இங்கே பையை தூக்கிக்கிறான், அங்கே விதவை மாற்றிக்கிறான், அங்கே போனான், அவன் ஒரு மென்டல், இத்தனை காமெண்ட்ரி கொடுத்தீங்கள. இப்போ அவர் சொல்லியிருக்காரு 20,000 தற்கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. மறுதளிக்கிறதுக்கு எஃப்ஐஆர் ரிப்போர்ட் எடுத்து கொடுங்க. மறுதளிங்க, தைரியம் இருந்தால் அடுத்த 2 மாதம் அதையே பேசலாம். எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு பேசலாம். ஒரு ஊர்லேயும் சொல்லுவான், ஒரு தொகுதியிலையும் சொல்லுவான், ஒரு தெருவுலையும் சொல்லுவான். செத்து போயிருந்தா இவனுடைய பேர் அதில் வரல, முதலமைச்சர் கொடுத்த லிஸ்ட்டில் வரலன்னு சொல்லுவான். அதுக்காக தான் வாய் மூடிட்டு அடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஜனாதிபதி ஆளுநர் உரை அப்படிங்கிறது நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதுதான் திமுகவும் அந்த உரையில் பண்ணியிருக்கு. எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் பொய்யை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொய்யை எப்படி அவரை சொல்லலாம்? வள்ளுவன் சொல்லியிருக்கான், பொய்மையும் வாய்மையுடத்தே சொல்லியிருக்கான். அதன் அடிப்படையில் நீங்களும் சார் தமிழக அரசுக்கு முதலீடு வரலாமா சார், வராமல் போகலாமா சார்? ஏதோ நாங்கள் 60 வருடமாக ஆண்டுட்டோம், 1,15,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு அவங்கள ஒரு ஏழ்மையில் நாங்கள் வாழ வச்சுட்டோம். இருந்தும் அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம், கைத்தட்டி கொள்ளுகிறோம், மார்தட்டி கொள்ளுகிறோம். வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் 60 வருடங்களாக ஆட்சி செய்துவிட்டு 120 வருட நீதி கட்சி வரலாற்றில் 1,15,00,000 குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை பெருமையாக சொல்லுகிறீங்களே, வருத்தமா இல்லை சொல்லணும்? உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று உங்களை அந்த நிலையில் வைத்த என்னை மன்னிக்க வேண்டும். அந்த நிலையில் நான் உங்களை வச்சுட்டேன், நான் தலை குனிகிறேன் அப்படி சொல்லியிருந்தா அதில் அர்த்தம் இருக்கு. கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணுங்க ஐயா. கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, உன்னை இந்த நிலைமையை நான் கொண்டாந்து விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு. தேர்தல் வந்ததுங்கிறதுனால நான் 3000 கொடுத்துட்டேன். போன வருஷம் உன் வீட்டில் நீ பொங்கல் கொண்டாடினியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எங்கிட்டையும் பணம் இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் தேர்தல் வந்தது, 1000 ரூபாய் கொடுத்தேன். இப்படி ஒரு வெக்கங்கட்ட ஆட்சியை நடத்திருக்கேன், ஏன் நீ மன்னிச்சிருங்கயான்னு சொன்னீங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கு. குறைந்தபட்சம் செய்த நல்லதை மட்டும் சொல்லுங்க. அமைச்சர் நேரு மீதான புகாருக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி மறுபடியும் டிஜிபிக்கு நேரடியாக கடிதம் முன்னே எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா பணியிட மாற்றத்துக்கு 325 கோடி மேலே வாங்கியிருக்காரு, அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு புஷ் பண்ணியிருக்காங்க. இது நடவடிக்கை எப்போ தான் எடுக்கப்படும்? ஜூன் 2024 அண்ணாமலை முதல்ல சொல்கிறாரு, தமிழக அரசியலினுடைய தலையெழுத்து மாறணும்னா கூட்டணி ஆட்சி வரணும்னு சொல்கிறார். எப்படி நடக்க போகுது 2026 தேர்தலுங்கிறத பற்றி எனக்கு அபிப்பிராயம் இல்லை, கருத்தும் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் சப்போஸ் 130 சீட்டில் அதிமுகவும், 30லேருந்து 35 சீட்டில் விஜயும், 20லேருந்து 25 சீட்டில் பாமகவும், 25லேருந்து 30 சீட்டில் பிஜேபியும் போட்டி போட்டதுன்னு சொன்னால் அந்த 130லேயே அதிமுக பெருவாரியான வெற்றியை பெற்று தனித்த ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதையும் மீறி எங்கேயோ கொஞ்சம் ஸ்லிப்பாகி இன்னும்
திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு 20% பேருக்கு 20,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க, 23,400 கோடி ஒரு தொகுதிக்கு 100 கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நடந்து கொஞ்சம் கூட குறைச்சல் ஆயிடுச்சுன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது வரும். கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவார், அதுக்கப்புறம் களி தின்னுட்டு போயிட்டே இருப்பார். இப்போ வரைக்கும் தண்டனைங்கிறது ரிட்டையர்மெண்ட் பிளான். வீட்டில் இருந்தால் சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து உடம்பு கெட்டு போயிடுது. ஜெயிலில் அனுப்பிச்சா குறைஞ்சபட்சம் ஷாப்பிங்கில் வாங்கிட்டு வந்தால் தானே சாப்பிட முடியும், இல்லைனா சுகர் கிடைக்காது இல்லையா? அங்கே உட்காந்துட்டு இந்த பிக் பாஸ் படத்தில் விக்ரம் உள்ளே போயிட்டு குண்டா போயிட்டு வெளியாக வந்தான் பாருங்க, அந்த மாதிரி இவனுங்க போயிட்டு வருவானுங்க. இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சி வந்தால்தான் நடக்கும். இடி அதிகாரம் வெறும் லெட்டர் போடுறது மட்டும்தானா? இங்கேங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்கள்லாம் பத்திரிகை தொழில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, நல்ல அனுபவம் உள்ளவங்க. ஈடிக்கு 2 தான், 2 இருந்தால் தான் ஈடி செயல்பட முடியும். ஒன்று குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கலாக இருக்கணும், அல்லது நீதிமன்றம் ஆணையிடணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு தானே சொல்கிறாங்க, அதை செய்ய மாட்டேங்கிறானே. இப்போது ஒரு புகார் பெட்டி வைக்கிறீங்க, அதில் நீங்கள் புகார் போட்டால் தானே நான் அதை எடுத்து நல்லது பண்ணுவேன். நீங்கள் வெறும் காகிதங்களை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் புகார் பட்டியை உடைச்சிருவேன்ல. ஈடியோடைய அதிகாரம் என்பது இப்போ கேட்டாங்க இல்லையா, 1000 கோடி ரூபாய் சாராய வழக்கில் பாதி வழக்கு அதிமுக காலத்தில் போட்டது தானே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதிமுக காலத்தில் வழக்கு போட்டால் நீ அது கூட போடலை, ஆனால் அந்த வழக்கை பிடித்து கொண்டு தான் அவங்க அந்த டாஸ்மாக் கூடக்குள்ளேயே வர முடியும். எஃப்ஐஆர் வேணும், அந்த எஃப்ஐஆரை போட சொல்கிறோம், அதுக்கான ஆதாரங்களை கொடுக்குறோம், பண்ண மாட்டேன்றாங்க. சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து அவருடைய பையன் போய் நிர்மலா சீதாராமன் நம்ம சந்திச்சுட்டு வர்றாங்க. எதுக்கு போனாங்கன்னு தெரியாது, எதுக்கு போய் அவங்களை சந்திச்சாங்க தெரியாது. இப்போ வந்து கடிதத்துக்காவது டிஜிபி பதில் ஏதாவது தரணும். முதல்ல அவர் பதவியில் நேர்மையாக அமரணும், ஹாஸ்பிட்டல் கெஸ்ட் போய் படுத்துடக்கூடாது. நம்ம பிரதமர் வரும்போது ஸ்டாலின் ஐயா அப்போலோவில் போய் படுத்துட்டு பயங்கரமாக திட்டம் போட்டுட்டு இருந்தார். சட்டசபையிலையாவது இவ்வளோதான் திட்டம் போட்டார். அப்போலோவில் உட்காந்துட்டு இங்கே பேசுகிறாரு, அங்கே கையெழுத்து போடுறாரு, இங்கே பார்க்குற ஹாஸ்பிட்டலில். எதுக்கு அந்த 2 நாள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்தாருன்னா பிரதமர் ராஜராஜ சோழன் விழாவுக்கு வர்றாரு, அந்த இடத்துல இவர் இருக்க முடியாது. ஏன்னா 60 வருடமாக இவங்க ராஜராஜ சோழனுக்கோ அந்த சோழ பரம்பரைக்கோ பல்லவனுக்கோ எதுக்குமே எதுவும் பண்ணலை. அந்த மீனை சாப்பிட்டானுங்க ஒருத்தந்து, மீதி 2த்தையும் கதைக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழன் வரலாறுன்னு. அப்போ அந்த மாதிரியான வேலையை டிஜியோ அல்லது இவரும் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? இந்த ஆட்சி கலைந்து இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு கூட்டணி ஆட்சி என்று வந்தால் அப்பதான் இந்த நாடு தமிழ்நாடு உருப்படும். ஏன் கூட்டணி ஆட்சி? அதிமுக ஆட்சி தனித்து வந்தால் கூட அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். அதிமுக தனித்து வந்தால் கூட நடவடிக்கை எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மத்திய அரசுல பிஜேபி இருக்கு, அங்கே எதுவும் அழுத்தம் கொடுக்க போறதில்லை. இங்கே இவங்க கரெக்டான நடவடிக்கை எடுத்தா எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு தான் செந்தில் பாலாஜி வழக்கு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு தான் பின்னாடி இவங்க தப்பு பண்ணாலும் வெங்கடேசனை வச்சு கரெக்டாக கொண்டு போய் அண்ணனை இப்போ அமைச்சராக்க முடியாத மாதிரி பண்ணாங்க. இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. திமுக அதெல்லாம் நடக்காது. ஆக கூட்டணி ஆட்சி என்று வந்தால் அழுத்தங்கள் இன்னும் பெட்டராக இருக்கும். அது நான் தான் முதலே சொல்லிட்டேனே, 130 சீட்டில் நின்று 114 அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் வரும். தமிழ்நாடு மாற்றி ஓட்டு போடாது, ஒழுங்காக ஓட்டு போட்டுச்சுன்னா அதிமுகவுடைய ஆட்சியே வந்துட போகுது. அப்படி இல்லைன்னாலும் விஜயுடைய பாமகவுடைய பிஜேபியுடைய சப்போர்ட்டோட ஒரு ஆட்சி வரும். அமைச்சர் பதவி வேணும்னு பிஜேபி உட்காந்து கேட்க போகிறதில்ல, எனக்கு 2 அமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே தேமுதிக நல்ல வேலையாக திமுக பக்கம் போயிட போகுது, பேரம் பேசுறதுக்கும் ஆள் இருக்க போகிறதில்ல, நேர்மையான அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இங்கே இருக்க போகுது, இல்லைன்னு சொல்லலை. அப்போது கூட்டணி ஆட்சி வந்தால் தான் நல்லது நடக்கும், வேறு வாய்ப்பு இல்லை. இந்த சாக்கடை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் ஆயிடுச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரை பேச விட்டுருந்தா, ஆளுநரை பேச விட்டுருந்தா அவர் தமிழில் பேசியிருப்பாரு, அவன் ஜெட்டி பணியனோட கிளம்பி போயிருப்பான். அவர் அந்த முயற்சியை ஒழுங்காக எடுத்தார். ஆனால் அதுக்காக பொய் சொன்னா எந்த மொழியிலையும் சொல்ல முடியாத. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தை பற்றி மிக்க நன்றி சார்.